Praise the Lord. ஹலோ ஹலோ திருப்பலி கருத்துக்கள். நிருமன் நின்சி நன்றி அறிதலாகவும் சகாயராணி ஆண்மையில பட்சத்தாகவும் மேலும் டேவிட் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றிபடியாகவும் மேலும் குடும்ப சமாதானம் வேண்டியும் ஆல்பர்ட் மெடி குடும்பத்தில் மகன் மினோவுக்கு வேலை கிடைத்தது நன்றிபடியாகவும் மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் சுக வேண்டியும் பிரான்சிஸ் சிங் சேவியர் ராஜ் அனிதா லில்லி கிரேஸ் இவர்களது 15ஆம் ஆண்டு திருமண அன்று வெளியாகவும் மேலும் உடல் சுகம் வேண்டியும் கிளெமெண்டா லிசியா ஜோசுவா ஜோய் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்று வெளியாகவும் தொடர்ந்து இறை ஆசிரியர் வேண்டியும்
சகோதர சகோதரிகளே, பாவ சங்கீதம் கேட்கப்படுகிறது. தயாரிப்பு செய்ய விரும்புகிறவர்கள் பாவ சங்கீதம் கேட்டுக்கொள்ளலாம். மேலுமாக நம்முடைய திருத்தலத்திற்கு எப்போதும் விருப்பப்பட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து வாழ்ந்து மரித்திருக்கிறார் நம்முடைய சகோதரி திருக்காவலூரை சேர்ந்த அற்புத மேரி அவர்கள். அவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயராலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய பெயராலும் வாழ்த்தி இந்த காலை திருப்பலிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த காலை திருப்பலியிலே இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வாசிக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். இதோ நாம் இந்த புனித தலத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நாளை தொடங்க இருக்கிறோம். கோடி அற்புதருடைய பரிந்துரை தொடர்ந்து இருக்க வேண்டும். நாம் இங்கு எந்த தேவையை, கருத்துக்களை, விண்ணப்பங்களை தாங்கி வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் இந்த கோடி அற்புதர் இந்த திருப்பலியின் மூலமாக நமக்கு பரிந்து பேசி அதை அனைத்தையுமே பெற்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தோடு கண்களை மூடி இந்த பக்தியான முயற்சியிலே நவநாள் ஜெபத்தின் மூலமாக கோடி அற்புதருடைய பரிந்துரையால் இறைவன் நம் மீது இரக்கம் கொள்ளவும், அந்த அனைத்து வரங்களையும் ஆசிரியம் பெறுவதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில தவறியதால் ஆகையால் எப்பொழுதும் கண்ணகியானும் வானத்தூதர் புனிதர் புனிதரையும் எனக்காக எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் சரண்யா ஜோஸ் உடல்நல வேண்டியும், ரெஜினா மேரி
நன்று பலியாகவும் உடல் செல்ல வேண்டியும் தொடர்ந்து ஏரியாசில் வேண்டியும் சேஸ்ரா ஜெனிதா ஜாக்வா கெரியாஸ் ஜானுவரியூஸ் குடும்பங்களுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் கடன் பிரச்சனை தீரவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை திரு வசனங்கள் 10 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுளில் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். அபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழகி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாக தம்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தன் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறாத தம்முடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளராத ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திருச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர்
தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறைமுத்துக்கள் 23 முதல் 28 முடிய. வாசகத்தின் கருத்து: ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று. ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமானவர்களே,
இதோ இந்த காலை பொழுதிலே நமக்கு திரு அவையானது ஒரு முக்கியமான செய்தியை தியானிக்க அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. என்ன செய்தி? மனிதம் முக்கியமா, சட்ட திட்டங்கள் முக்கியமா? நீங்கள் எது சொல்லுவீங்க? எது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க? மனிதமா, சட்டங்களா? மனிதம். இதை பற்றி ஒரு சிறிய சிந்தனையோடு இந்த நாளிலே நாம் செலவிடுவோம். பிரான்ஸ் நாட்டிலே ரிமினி கடற்கரை பகுதியில் நடந்த நிகழ்வு. நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் அந்த பகுதியிலே அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த ரிமினி கடற்கரை பகுதியிலே ஒரு பெரிய தாக்கம், மக்களை தாக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆட்சி செய்த அரசர்கள், அங்கு இருந்த அதிகாரிகள் எல்லாருமே கிறிஸ்தவர்களை, குறிப்பாக கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவை பற்றி போதித்தார்களோ அவர்களை கண்டந்தொண்டமாக வெட்டினார்கள், அவர்கள் அடையாளம் இல்லாமல் செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்பிஜியர்களுடைய தாக்கத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சூழ்நிலையிலே அற்புதரை பற்றி, கோடி அற்புதர் அந்தோணியாரை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இவர் இயேசுவை பற்றி போதித்து கொண்டிருக்கிறார், இவரை அடக்க வேண்டும், அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் கூட அந்த அற்புதருடைய சொற்பொழிவை அல்லது மறையுரையை கேட்க முன் வருவதாக இல்லை. எல்லாருமே பயந்து, அந்த அல்பிஜியர்களுக்கு பயந்து அப்படி ஒடுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் பேசுகிறதுக்கு கேட்க யாருமே வரலை. இந்த சூழ்நிலையில் அந்தோணியார் என்ன செய்கிறார்? இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறார்? இந்த கடற்கரைக்கு போகிறார். மக்கள் யாருமே இல்லையே, நான் கடற்கரையை பார்த்து போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் மறையுரையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும்போது தண்ணி தான் அப்படியே தள்ளாடிட்டு இருக்குது. ஆரம்பித்து பேச பேச மனிதர்களுக்கு பயந்து தண்ணீரிலே சுகமாக இருந்த மீன்கள் வெளியே வர ஆரம்பித்தது. எந்த வலையிலுமே பிடிபடாத பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இவருடைய உரையை கேட்பதற்காக வெளியே வந்து அப்படியே தலையை தூக்கி வாயை திறந்து மூடிக்கிட்டே இருந்ததுதான். எந்த அளவுக்குன்னா இவர் பேச பேச எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அப்படியே எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. பயப்படாமல், மனுஷனை பார்த்து பயப்படாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அறிந்த மக்கள், ஒரு சிலர் பார்த்தவங்க எல்லாம் மக்களை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பெரிய கூட்டமே கூடுன உடனே அங்கே பார்க்குறாங்க, இவ்வளோ ஒரு பெரிய அற்புதம். மீன்கள் ஒரு மனுஷன் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே நிற்குதே, இது எங்கே நடந்தது? அப்போ இவர் உள்ளத்தில், இவர் உடலில் இறைவனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த பயங்கள் போகிறது. யார் நம்ம அடக்கினாலும் ஒடுக்கினாலும் இவர் பேசுகிறத கேட்போம், இவர்கிட்ட இயேசு இருக்கிறார், அந்த இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். மக்கள் எல்லாம் கூடி இவருடைய சொற்பொழிவை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அல்பிஜியர்கள் மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சட்டத்திட்டங்களை வைத்து அடக்கி ஒடுக்கி அவர்களை கொஞ்சம் குவித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே இறை வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் சரி, நற்செய்தியிலும் சரி, நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனிதாபிமானத்தோடு நாம் இருக்கிறோமா? சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவைதான், அது எந்த அளவுக்கு தேவையோ அதுதான். சட்டங்கள் முதல்ல எப்படிங்க உள்ளுக்குள்ளே திரு அவையில் வந்தது அப்படின்னு நம்ம விவிலியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தொடக்க காலத்தில் மோயிசன் 10 கட்டளையை வாங்கிட்டு வர்றார். அதுக்கு முன்னாடி கடவுள் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, என்னமோ ஒருத்தர் பேசுகிறாரு, கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு சொல்லிட்டு இருக்கிறாரு, உண்மையாக கடவுள் இருக்கிறாரு, என்ன தான் நாங்கள் பண்ணணும், என்ன நினைக்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெளிவு இல்லை. என்ன, எப்படி வாழணும், நாங்கள் யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாத போது கடவுள் 10 கட்டளை கொடுத்துருந்தாங்கப்பா, இது மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். எதுக்கு? எந்த ஒரு தெளிவும் இல்லாத ஒரு காலகட்டம், அதை அறிந்து கொள்ள வேண்டும், இதைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கட்டளை இப்படியே தான் ஒவ்வொரு முறையும் கட்டளைகள் வருகிறது. இதை யூதர்கள், மற்ற குருக்கள், மறை வல்லுநர்கள் இதெல்லாமே எடுத்து என்ன பண்ணுறாங்க, இதுதான் முக்கியம், நீ செய்யலை அப்படின்னா பெரிய பாவம், கடவுள் சொன்ன ஒரு கருத்தை விட்டுட்டாங்க. அதை விட இந்த சட்டத்திட்டங்களை உள்வாங்கி கொண்டு மக்களை அடிமைப்படுத்துவது, அதான் நம்ம பழைய ஏற்பாட்டெலாம் பார்க்குறோம் இல்லையா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருந்தால் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா பார்த்துட்டோம் இல்லையா? இது எல்லாமே பெரிய சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல்முறையாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அது எல்லாமே மாறுது. இந்த சட்டங்கள் எல்லாம்
மனிதனுக்காக கொடுக்கப்பட்டதை ஒழிய சட்டத்திற்காக மட்டும் அல்ல. இது சட்டம் தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு மக்களை கடவுள் படைக்கலை என்பதை தெளிவுபடுத்துகிற அதுதான் இந்த நற்செய்தியிலே அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இயேசு சொல்லுகிறார், அன்பு தான் சிறந்தது. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷனாக நீங்கள் மதிச்சிங்கன்னா போதும். நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம், திருமண நேரத்தில் கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன். அந்த புது பெண் வந்து திருமண கோயிலில் தாலியெல்லாம் கட்டிட்டு கையில் விளக்கு வச்சுக்கிட்டு உள்ளே போவாங்க. அப்போ என்ன காலை வச்சு உள்ளே போகணும்? வலது கால். இடது கால் வச்சா என்ன ஆகும் தெரியல. அதே போல் விளக்கு கையில் கொண்டு போவாங்க. அந்த விளக்கு வந்து அணையாமல் போகணும். அணைஞ்சிச்சு அப்படின்னு அந்த லேடி செத்தா வாழ்க்கை பூரா சொல்லி நீ வரும்போதே விளக்கு அணைஞ்சிச்சு தெரியும், குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கணும்னு தெரியும். ஏன்னா நீ வரும்போது விளக்கு அணைஞ்சிடுச்சு. அப்போ இது அணையக்கூடாதுங்கிறதுக்காக பெண் வீட்டாரெலாம் என்ன செய்வாங்க, காற்று அடித்தா கூட ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது புடி காற்று அணைய போதுன்னு அப்படியே உள்ளே கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அணைஞ்சிடுச்சு, அந்த குடும்பமே அழிஞ்சிடுச்சு. இது எல்லாமே ஒரு சில மூட நம்பிக்கை நிறையா இருக்குது. இன்றைக்கி கல்யாணம் வந்து நல்ல நேரத்தில் தான் பண்ணணும், இந்த மாதிரி நேரத்தில் பண்ணால் தான் நல்லா இருப்பாங்க. பொருத்தம் வந்து 13 பொருத்தமா 14 பொருத்தமா 10 பொருத்தம் கரெக்டாக தெரியுது ஒரு சிலருக்கு. 10 பொருத்தமும் கரெக்டாக, ஆணுக்கு 10 பொருத்தம் பெண்ணுக்கு பொருத்தம் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும், டிவோர்ஸே நடக்காது. இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் மனுஷனுக்கு வந்து அப்படியே ஆட்டி படிக்குது. அதெல்லாம் மனிதாபிமானம் குறையப்படுகிறது. அங்கே அன்பு இல்லை, சொல்லி காமிச்சு அவங்க மனசை புண்படுத்திட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நமக்கு எது தேவைன்னா ஒரு மனுஷன் வாழணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க, சட்டத்தின்படி செஞ்சுட்டா கூட இயேசு மன்னிக்கிறார். அங்கே விபச்சாரம் செஞ்ச பொண்ணுக்கிட்ட நேராக போயிட்டு பார்த்து உங்கள் பாவம் அறியாதவன் முதல் கல் எறிட்டுன்னு சொன்னவொன்னே எல்லாமே போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இயேசு கூட அந்த சட்டங்களை மீறுகிறார். இன்றைக்கி நற்செய்தியில் ஓய்வு நாள் எதுக்கு? ஒரு மனுஷன் நல்லா இருக்கும், அந்த நாளில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே உட்காந்துருறா என்ன அர்த்தம்? அப்போ இயேசு பார்க்குறாரு, அந்த ஓய்வு நாள் கூட ஒரு மனுஷனுக்கு என்ன நல்லது செய்யணுமே அதுதானே சிறந்தது அப்படின்னு அந்த இடத்துல நல்லது செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த சட்டத்தை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இதுதான், இது இல்லைனாக்கா உன் வாழ்க்கையை நான் கெடுத்துன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி நிறைய குடும்பங்கள் நடக்கும். நிறைய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க இப்படிலாம் செய்வாங்க. இது உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோன்னா யாருக்கு இந்த சட்டத்தை அப்படியே கொடுமையாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யார் தெரியும் ஃபாலோ பண்ணுவாங்க? உளவியல் ஒரு டேர்ம் இருக்குது, ஓசிடி. யாருக்கெல்லாம் ஓசிடி இருக்குதோ அவங்க இது வந்து சட்டம்தான் முக்கியம், மனிதாபிமானம் இல்லை அப்படின்வாங்க. ஓசிடின்னு என்னது? ஒப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் இருக்குது. இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, எந்த நேரமும் எதையும் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் அழுக்கு பற்றக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் இங்கே வைக்கிறாங்கன்னா இந்த சிலுவை கொஞ்சம் ஐயோ 1/2 இன்ச்சு நவுந்துருச்சு, யார் வச்சுதோ, ஐயோ இன்றைக்கி இந்த திருப்பலியில் யாருக்குமே பலனே கிடைக்காது, 1/2 இன்ச்சு நவுந்து இருக்குது, அது கரெக்டாக வைக்கணும். அந்த பிதாசன் போடும்போது கரெக்டாக நெத்தியில் வைக்கணும், இங்கே வைக்கணும், இங்கே ஐயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, உங்களுக்கு பலன் கிடைக்காது. இப்படியெல்லாம் எது செஞ்சாலும் அதில் வந்து இந்த சட்டத்தை பார்த்து திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்து, இந்த டம்ளர் யார் எடுத்து இங்கே வச்சுச்சு, நான் எடுத்து இங்கே வைக்கிறேன், ஏன் இது நவுத்தி வச்சிங்க, கொஞ்சம் நவுந்துடுச்சே, அவ்வளோதான், குடும்பத்தில் நல்லதே நடக்காது. இப்படி ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை இன்றைக்கி நம்ம மத்தியில் பரவலாக இருக்கிறது. அப்போ ஓசிடி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லதை செய்வாங்க, நல்லா நீட்டாக வச்சுக்குவாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, எல்லா டைம் டேபிளாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சாமியாரை நான் பார்த்தேன், கல்யாணத்துக்கு டைம் டேபிள் போட்டார். அதாவது 9 மணிக்கு கல்யாணம், 8:45க்கு மணமகன் உள் வருகை, 8:47க்கு மணமகன் படியில் ஏறுகிறார், 8:48க்கு உள்ளே செல்கிறார், 8:49க்கு குருவானவர் மந்திரிக்கிறார், 8:50க்கு பாவ செய்கிறார். இப்படி லைனை போட்டிருந்தார். கடைசியில் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், 2 மணி நேரம் லேட்டுங்க பொண்ணு மாப்பிள்ளை. அவருக்கு டென்ஷன் அந்த பூசியில் அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியல, ஒழுங்காக சாப்பிடல, சந்தோஷமாக இல்லை, அந்த நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடல. ஏன்? அந்த பங்க்சுவாலிட்டி போயிடுச்சு, டைம் போயிடுச்சு, நிம்மதியே இல்லைங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவரால் இருக்க முடியல. இப்படி அந்த ஓசிடி உள்ளவங்க, அந்த சட்டம் தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க தான் இந்த பரிசேயர்கள், அந்த யூதர்கள், இவங்க எல்லாமே. இப்படிப்பட்ட மனநிலை நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா நிம்மதியே இருக்காது, மனிதாபிமானம் இருக்காது, அங்கே அன்பு இருக்காது. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். மார்க் எழுதிய நற்செய்தி நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய், இதைவிட சிறந்த கட்டளை எதுவுமே இல்லை என்றார். நீங்கள் அன்பு செய்கிறது போல் மற்றவங்க நீங்கள் அன்பு செஞ்சால் இதை விட சிறந்த கட்டளை எதுங்க இருக்குது? நீங்கள் அன்பு செய்யுங்க. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும், என்னை எல்லாமே விஷ் பண்ணணும், என்னை எல்லாருமே நல்லா பாசம் பேசணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது வர மாட்டேருக்குது. அப்படி வரலைன்னாக்கா
அந்த சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக மாறிவிடுகிறோம். ஒசேயா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையே, தகன பலியை விட கடவுளை ஏற்பதையும் நான் விரும்புகிறேன். நம்ம கோயிலுக்கு வரோம், பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், இதெல்லாம் கடவுளுக்கு கேட்பார் அப்படிங்கிறத விட அந்த இரக்கம் உனக்கிட்ட இருக்கிறதா? அதை விட நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறாய். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அவர் சொல்லி கொடுத்த விழுமியங்களை, அன்பு செயல்களை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். இதை தான் ஆங்கிலத்தில் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தினா ஒருவருடைய உணர்வை நான் உணர்ந்து கொண்டு அவரை போன்று நான் பேசணும். நம்ம ஒருத்தவங்களை கை நீட்டி கொட்டுறது, ஏய் நீ அன்றைக்கி அந்த தப்பு பண்ண இல்லை. அப்போ நமக்கு தெரியும், நீ அவனை ஒரு விரல் நீட்டா நம்ம மீத்தி 4 விரலை நம்ம நீயும் அப்படி பண்ண வந்தாண்டா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காட்டுது இல்லையா? மற்றவர்கள் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நான் எப்படி இருக்கிறேன். அப்போ அந்த நிலையில் நான் அவங்கள ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ மனநிலை பாதிக்கும், அவங்க மனசு எப்படி புண்படும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. சாதாரண ஒரு வார்த்தை அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறோம். அன்றைக்கி பூரா அவங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, உண்மையாக அப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அன்றைக்கி பூரா அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிற, அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறதா, அன்பை ஆழப்படுத்தியதாக இருக்கிறதா, அவர்கள் உணர்வை புரிந்து கொள்வதாக இருக்கிறதா, இது எல்லாமே கோடி அற்புத வாழ்க்கையில் அவர் செய்தார். மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டார். மனிதாபிமானத்தோடு மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவர் இருக்கிற இடங்கள் எல்லாம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தேடி வருகிறார்கள். அப்படி அன்பு செய்கிறாருங்க. அந்த அன்பு என்கிட்ட இருக்குதா, என் குடும்பத்தில் இருக்க நான் எல்லாரையும் அன்பு செய்கிறேன்னு பார்க்கணும். யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அனைவருமே அறிந்து கொள்ளுவார்கள். யாரெல்லாம் இயேசுனுடைய சீடர்கள் அப்படின்னா, நீங்கள் ஒருவரை எல்லாருமே அன்பு செய்தாதான் நீ என்னுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் உங்களை அறிந்து கொள்ளுவார்கள். அப்போ நான் இயேசுவின் சீடன், நான் பக்தன், கோடி அற்புதனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, அன்பு இல்லைனாக்கா அங்கே உண்மையான ஒரு பாசம் இருக்காது, மனிதாபிமானம் இருக்காது என்று விவிலியத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட கடைசி அந்த நற்செய்தி பகுதியில் மார்க் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக அல்ல. அப்போ இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இப்படி தான் இருக்கும், நம்ம மனசை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மன பிரச்சனைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது செஞ்சுட்டாங்களே, இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியலையே, இது தேவையில்லை. மாறாக ஒருவர் உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள முடிகிறதா, அவருக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடிகிறதா, இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிறார், இதுதான் கோடி அற்புதம் செய்தார். அப்படிப்பட்ட நல்ல மனப்பான்மை, ஒரு இரக்கம், நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா என்ற ஒரு பாடலை நாம் உள்வாங்கியவர்களாக நல்ல இதயத்தை, மற்றவர்களை புரிந்து கொள்கிற மனப்பான்மையோடு வாழ்வதற்கு வர வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா,
எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானமில்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று சகோதர சகோதரிகள், என்னுடைய இதம் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோனியாரின் நாளிலே நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதி படித்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையிலே கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரியமானவர்களே, இதோ சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிற இந்த அருமையான தருணத்திலே இந்த காலை திருப்பலிக்கு நமது நாளை தொடங்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், மன்றாட்டுக்களை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமுகப்படுத்தி இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் வேலையும்
ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அடிக்கின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று உம்மை அன்போடும் ஆர்வத்தோடும் தேடி வந்துள்ள புனித அந்தோனியாருடைய பக்தர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் பொழிந்து அனைவரும் நலமுடனும் பலமுடனும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நிம்மதியின் வாழ கருணை காட்டும். மேலும் உயிர் திரளும் எதிர்நோக்குடன் தீர்வுள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினுடைய ஊர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, கொண்டாட புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாளை வாழ்வில் பங்கொழுதல் பொருட்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதத்துடன் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோர் நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்த பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பரிந்துரையால் எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்யும் வள்ளல் தெய்வம். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் நூற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவெளி போல் காத்தவரும் உமது பேருபகாரத்திற்காக திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும்
தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களையும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டிற்கான புதிய காலண்டர் ஒரு சொற்பமே இருக்கிறது, விற்பனைக்கு உள்ளது. நம்முடைய திருத்தல் அங்காடியில் அது இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக குரு மாணவர்கள் நிதி நன்கொடைகள் அந்தோனியாருக்கான வேண்டுதல் அப்பம் செலுத்த விரும்புகிறவர்கள் திருத்தல் அலுவலகத்திலே பணம் செலுத்தி அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தலத்திற்கு திருப்பலிக்கு வருபவர்களுக்கு வசதியாக திருவருட் சாதனமான பாவ சங்கீதம் கேட்கப்படுகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் முறையாக தயாரித்து நற்கருணை உட்கொண்டு நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பங்களை நீங்கள் எளிதில் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்று பலன் அடைந்தவர்கள் சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து உங்களுடைய சாட்சியங்களை சொல்லி எங்களுக்கு உதவினால் அது பிறருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக செவ்வாய்க்கிழமைகளில் 11 மணி திருப்பலிக்கு முன்பாக 11:45 நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. அது அனைவருக்காகவும் ஜெபிக்கின்ற இறைவனை துதிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஆகவே அதில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகிய அவருடைய ஜெபக்குழு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கொண்டு கூடுகிறது. இந்த வெள்ளிக்கிழமையும் கூடுகிறது. அவர்களுக்கு வசதியாக 12 மணிக்கு சரியாக திருப்பலி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அமலாசிரமம் செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன் என்கின்ற யூடியூப் சேனல் மற்றும் இணையதள ஊடகங்கள் திருத்தலத்தின் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் இறை அழைத்தல் முகாம் கப்புச்சின் சபையில் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகள் யாராவது இருந்தால் தயாரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக நம்முடைய இந்த திருத்தலத்தில் அந்தோனியார் மீது மிகவும் பக்தியுள்ள மிகவும் பாசமுள்ள அமலாசிரம துறவிகளுக்கு நெடுங்காலமாக உபகாரியாக இருந்து வந்த திருமதி அற்புத மேரி அவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவிற்கு மரணம் அடைந்திருக்கின்றார். அவருடைய அடக்க திருப்பலியானது இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும். அன்னாருடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைமாறு நாம் ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தந்தீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நாளிலே நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துபவர்களாக வாழ கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரேன். இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கம் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து
சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீர. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் அது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களை விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். துன்பப்படுவோருக்கு துணை புரியுங்கள். அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகி நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவர்கள் செவி கொடுக்கும். அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்திடம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையுட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, தொடக்கத்தில் இருந்தது போல இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
கோடி அற்புதர் பதுவை அந்தோணியருடைய பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.